ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். பயிற்சி 1.1ல ரெண்டாவது கணக்கு a ஈக்குவல் டு 1, 2, 3 b ஈக்குவல் டு கணம் இப்படி எக்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விதி கொடுத்திருக்காங்க. எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண். எக்ஸ்ன்றது 10ஐ விட சிறிய பகா எண்ணு சொல்லி ஒரு விதி கொடுத்திருக்காங்க. b எனில் a கிராஸ் b மற்றும் b கிராஸ் a ஆகியவற்றை காண்க அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ தீர்வு a ஈக்குவல் டு a நமக்கு என்னப்பா கொடுத்திருக்காங்க 1, 2, 3. b ஈக்குவல் டு 10ஐ விட எக்ஸ்ன்றது இப்போ என்னது 10ன்னு வச்சுக்கோங்க. அந்த 10ஐ விட சிறிய பகா எண். பகா எண்ணா என்னப்பா, அதாவது ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுபடும் எண்கள் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பகா எண். ஒன்னாலையும் அந்த எண், அதாவது 2ஆலையும் மட்டும்தான் வகுப்படும். வேற எந்த எண் கூடயுமே 2 வகுப்படாது. அதே மாதிரி 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 பகா எண். 1ஆலையும் 3ஆலையும் மட்டும்தான் வகுப்படும். மத்த எந்த எண் கூடயும் வகுப்படாது. 4 பகா எண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பகு எண். ஏன் அப்படின்னா 4 2ஆல வகுப்படும். 1 2 2 4 அப்படின்னு சொல்லி 2ஆல வகுப்படும். அதனால 4 பகா எண் அல்ல. அடுத்து 5 பகு எண்ணா பகா எண்ணா? 5 1ஆலையும் 5ஆலையும் மட்டும்தான் வகுப்படும். வேற எந்த வாய்ப்பாடாலையும் வகுப்படாது. 6 3ஆல வகுப்படும். 1 3 3 2 3 6ன்னு 6 3ஆல வகுப்படும். அடுத்து 7 வேற எது கூடயாவது வகுப்படுமா? 7ன்ற எண் இல்ல. 7 1ஆலையும் 7ஆலையும் மட்டும்தான் வகுக்க முடியும். 7ஆல வகுத்தா ஒரே 7, 1ஆல வகுத்தா 7/1 ஈக்குவல் டு 7ன்னு அர்த்தம். மிச்சம் எந்த எண்ணோடையும் 7 வகுக்க முடியாது. பகா எண் எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ 2 3 5 7 அப்படின்றது பகா எண். 4ம் 6ஐயும் தவிர்த்து 1ல இருந்து அப்படின்னு சொல்லும் போது 7க்கு அடுத்து 8ன்ற எண்ண பாத்தீங்கன்னா 4 2 இதெல்லாம் வகுக்கலாம். அடுத்து 9 3 3ஓட வகுக்கலாம். 10 5ஓட வகுக்கலாம். அதனால 7ஓட முடிஞ்சு. 2 3 5 7. அப்ப b ஈக்குவல் டு 2 3 5 7ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ a கிராஸ் b ஐ காண்க. அப்போ a அப்படின்ற கணத்துல உள்ள உறுப்புகளை எழுதுங்க. அடுத்து கிராஸ் b அப்படின்ற கணத்துல உள்ள உறுப்புகளை 2வது எழுதுங்க. எழுதிட்டோமா? இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல். கணங்களை பெருக்கும் போது கார்ட்டீசியன் பெருக்கல். அது வரிசை ஜோடிகளா தான் எழுதணும். கணத்துல உள்ள உறுப்ப 2வது கணத்துல உள்ள எல்லா உறுப்புகளோடையும் ஜோடி ஜோடியா சேர்த்து எழுத போறோம். அப்போ 1ன்ற இந்த நம்பரை 1,2 அப்படின்னு ஒரு ஜோடியும், 1,3 1,5 1,7 அப்படின்னு 1ன்ற ஒரு நம்பரை எழுத போறோம். அடுத்து கணத்துல உள்ள 2வது உறுப்பு 2 இருக்கா? இந்த 2,2,2 2,3 2,5 2,7ன்னு இதுல உள்ள எல்லா உறுப்போடையுமே ஜோடி சேர்த்து எழுதணும். அடுத்து 3ன்ற அடுத்த உறுப்பு இருக்கு இல்லையா கணத்துல? அத 3,2 3,3 3,5 3,7 அப்படின்னு எல்லா உறுப்புகளோடையும் ஜோடி சேர்த்து எழுதணும். அப்போ a கிராஸ் b நம்ம என்ன செஞ்சுட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி b கிராஸ் a. இப்போ bன்ற கணம் முதல்ல இருக்கு இல்லையா? அதனால bன்ற கணத்துல உள்ள உறுப்புகளை எழுதுங்க. அப்போ கணம் 2, 3, 5, 7 கிராஸ் 1, 2, 3 அப்படின்னு 7 உள்ள கணத்தை அடுத்து எழுதியிருக்கோம். இப்போ கணத்துல உள்ள உறுப்ப 2வது கணத்துல உள்ள எல்லா உறுப்போடையும் ஜோடி சேர்த்து எழுதணும். வரிசை ஜோடியா நம்ம எழுதணும் கார்ட்டீசியன் பெருக்கல் பொறுத்தளவுக்கு. அப்போ 2,1 2,2 2,3. அடுத்து கணத்துல உள்ள 2வது உறுப்பு, அத 2வது கணத்துல உள்ள முதல் உறுப்பு 2வது உறுப்பு 3வது உறுப்போட ஜோடி சேர்த்து எழுத போறோம். 3,1 3,2 3,3. அடுத்து 3வது உறுப்பு 5,1 5,2 5,3. அடுத்து 4வது உறுப்பு 7,1 7,2 7,3. b கிராஸ் a நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஸ்டூடெண்ட்ஸ், விடாம கணக்குகளை வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க. விஸ்வரூப வெற்றின்ற 100 மதிப்பெண்ணை எளிதில் பெறலாம். டவுட்ஸ் எதுவும் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.